வெள்ளிக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன சாப்பிடலாம்? வெள்ளிக்கிழமை அன்றைக்கு காலை நாம் உண்ண வேண்டிய முக்கியமான ஒரு பானம் நெல்லிக்காய் மஞ்சள் மிளகு தீநீர். ஒரு கரண்டி நெல்லிக்காய் சூரணம், ஒரு கரண்டி மஞ்சள் சூரணம், 1/4 கரண்டி மிளகு சூரணம் 300 மில்லி தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை எழுந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த நெல்லிக்காய் மஞ்சள் தீநீர்னு சொல்கிறத குடிக்கும்போது உடலில் அவ்வளவு பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறத பார்க்க முடியும். நம்ம நிறைய பேர் இன்றைக்கு வெளிநாடுகளில் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூஸ் சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் பிரபலமாகிக் கொண்டே வரதை பார்க்கணும். ஒரு காலத்தில் இந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிறத ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக திங்கக்கிழமை ஒன்று செவ்வாய்க்கிழமை ஒன்றுன்னு சாப்பிட்ற பழக்கம் இன்றைக்கு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும், இளமையாக இருக்கணும், அதுவும் சினிமா துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே இன்றைக்கி அந்த ஷார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கான்சன்ட்ரேட்டட் ட்ரிங்க்ஸை குடிக்கக்கூடியதை முதல் பழக்கமாக வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் முதல்ல அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவு என்னென்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுடைய அழற்சி நீக்கத்துக்காகவும், ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய உடலுடைய ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்காகவும், இந்த ரெண்டும் நடப்பதற்கு தேவையான ஆற்றல் வேகமாக சேதமடைந்திருக்கக்கூடிய அணுக்களுக்கு கொண்டு சேருவதற்கு மிளகையும் சேர்த்து இந்த ஒரு அழகான டீ அல்லது காஃபி, நெல்லிக்காய் மஞ்சள் மிளகு 3 கிராம் நெல்லிக்காய், 3 கிராம் மஞ்சள், ஒரு 1 கிராம் அளவுக்கு மிளகு, 300 மில்லி தண்ணீர் கொதிக்க வச்சு 100 மில்லியாக குறைச்சி வடிகட்டி சிறிதளவு தேன் அல்லது பனங்கற்கண்டு கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அல்லது காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் சாப்பிடுகின்ற ஒரு பானமாக வைத்து கொள்ளும்போது சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடால் அவதிப்படுபவர்கள், ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், நேரடியாக மூட்டு வலி, முதுகுத்தண்டு வலி, முடக்குவாதம் சார்ந்த நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், அதீத மன உளைச்சல் நோயினால் போராடி கொண்டிருப்பவர்கள் வரை இந்த தீநீரை சாப்பிட்டாலே உடம்புல அவ்வளவு பெரிய புத்துணர்ச்சி ஏற்படுவதை பார்க்க முடியும்.